அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூலை மாதம் 11ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை ஒரு 46 நாட்களுக்கு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி சூரிய பகவானுடைய கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்திலும், சந்திர பகவானுடைய ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்திலும், செவ்வாயினுடைய சுய நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரத்தில் 2 பாதத்திலும், குருவுடன் கூட்டணி சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் மீன ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மீன ராசி அன்பர்களுக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய். செவ்வாயும் குருவும் கூட்டணி சேரும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது. அதாவது தொழில்ஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் மீன ராசிக்கு 3வது வீட்டிலே கூட்டணி சேர்கிறார்கள். இதுவரை நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையாமல் தடை தாமதமாக இருந்துச்சுன்னா இனிமேல் சுகமாக வெற்றி அடையும். கோச்சாரத்திலே குருவும் செவ்வாயும் கூட்டணி சேரும்போது மீனராசிக்கு 3ஆம் இடம். எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும். உடல் சோர்வில்லாமல் மக்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். தெய்வ காரியங்கள், கோயில் விசேஷங்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். மீன ராசி அன்பர்கள் குடும்பஸ்தானாதிபதி 3வது வீட்டிலே ராசிநாதனுடன் கூட்டணி சேரும்போது 6 படை முருகனை வழிபடலாம். பழனிக்கு போகலாம், திருச்செந்தூர் போகலாம், திருப்பரங்குன்றம் போகலாம், சுவாமிமலை போகலாம், பழமுதிர்ச்சோலை போகலாம், திருத்தணி போகலாம். 6 படை முருகன் ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாய் குருவின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், பூமிக்காரகன், வீர தைரியக்காரகன். 9 நகரங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய் பகவான். காவல்துறை, இராணுவம், யூனிஃபார்ம் வேலை செவ்வாயினுடைய காரகத்துவம். சரித்திரத்தில் அழியா புகழ் பெற்ற பல மன்னர்கள், சர்வாதிகாரிகள், வீரர்கள், சாதனையாளர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். மீன ராசிக்கு 2ஆம் வீட்டின் அதிபதி 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு அதிகார ஆளுமை பலம் வருகிறது. தந்தையுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் மீன ராசி அன்பர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் குருமங்கள யோகத்தில் முழுமையாக உங்களுக்கு வேலை செய்கிறது. எடுத்த காரியம், தொட்ட காரியம் உங்களுக்கு வெற்றி அடையும். தைரியமாக நீங்கள் ஒரு காரியங்களில் முயற்சி செய்யும்போது 100% உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போகிறது. பூமி, நிலம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், பூமி நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள், அதில் ஏதாச்சும் சிக்கல் இருந்துச்சுன்னா, வில்லங்க இருந்துச்சுன்னா அந்த வில்லங்க சிக்கல்லாம் நீங்கி சிறப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி நல்ல விலைக்கு விற்பனை செய்வீங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடு, தாயாருடன் கருத்து வேறுபாடு, உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் நிறைய சிக்கல் இருக்குது, யாரிடமும் பேச முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி நண்பர்கள் குடும்ப நபர்களுடன் சந்தோஷமாக பேசுவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் குருமங்கள யோகம் காட்டுகிறது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். பணமாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள் பிரிவினை, பிரச்சனை, அல்லது ஒருவருக்கொருவர் பேசாமல் இருக்கக்கூடிய நிலையிலாம் நிறையா இருக்கிறது. குடும்பம் சார்ந்து நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் உடனே வெற்றியடையும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. காரிய தடை நீங்கி நீங்கள் செல்லக்கூடிய காரியங்கள் சுபமாக முடியும். மீன ராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் உங்களுக்கு அதிகார ஆளுமை பலம் வருகிறது. உங்கள் கை ஓங்கி நிற்கும். கோச்சாரத்திலே 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி, செவ்வாய்,
சூரியன் இப்படி வந்து பாவக்கிரகங்கள் வரும்போது நமக்கு வந்து பலம் அதிகமாக இருக்கும். மீனராசி என்பர்கள் இந்த பலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிறையா கோயிலுக்கு போனீங்க, நிறையா பரிகாரம் பண்ணீங்க, ஒன்று கூட பலிக்கலை, ஒன்று கூட செட் ஆகலை. குரு செவ்வாய் பாக்கியத்தை பாரி செய்யும்போது உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் பலிக்கும், இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். பாக்கியத்தை 2 கிரகங்கள் பாரி செய்யும்போது மீனராசி என்பதற்கு பாக்கியங்கள் பல. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தடையின்றி வருமானம் வரும். தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்கள் முயற்சி வந்து உடனே வெற்றி அடையும். கடந்த 45 நாட்களாக சனி பகவான் பார்வையில் 2ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது மீனராசி என்பதற்கு சில பேருக்கு பல்வலி வந்திருக்கும், அல்லது ஆடிக்கிட்டு இருக்கிற பல்லு கீழே விழுந்திருக்கும், முகத்தில் காயங்கையும் ஏற்பட்டிருந்திருக்கும், அல்லது வண்டி வாகனங்களில் சிறு சிறு விபத்து, கை காலில் வந்து இரத்த காயங்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். அந்த நிலை மாறுகிறது. 3ஆம் வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி தொந்தரவுகள் மீனராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் நீங்குகிறது. செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை மீனராசிக்கு 6ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. அப்போ வந்து சத்துரு, பகை, நோய், கடன் விலகுகிறது. தேடி கொண்டிருக்கக்கூடிய வேலை உடனே கிடைக்கும். செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யும்போது அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. செவ்வாயும் குருவும் பாக்கியத்தை பாரி செய்யும்போது குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்கள் வயதிற்கு மூத்தவர்கள், உங்களை விட பெரியவர்கள் உங்களுக்கு அறிவுரை, ஆலோசனை வழங்குவார்கள். செவ்வாய் புதனுடைய 8ஆம் பார்வை தொழிற்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. மீனராசி என்பவர்களுக்கு தொழில் வேலை நன்றாக இருக்கும். விவசாயிகளுக்கு போட்ட விதை முளைக்கும். விவசாயத்தில் வந்து பெரிய அளவு மகசூல் எடுக்கக்கூடிய வாய்ப்பாக குருமங்கள யோகம் மீனராசி என்பவர்களுக்கு காட்டுகிறது. வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து பயணங்கள் மூலம் மீனராசி என்பவர்கள் நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. அதாவது இடம் மாற்றம் வேண்டும், வேலை தொழிலில் இடம் மாற்றம் வேண்டும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த எதிர்கால 46 நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் நினச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி இடம் மாற்றம் மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. கோச்சாரத்திலே குருவும் செவ்வாயும் கூட்டணி சேரும்போது சனி பகவான் பார்வையிலிருந்து செவ்வாய் பகவான் விடுபடும் போது மீனராசி என்பதற்கு 2ஆம் வீட்டினுடைய தொந்தரவு நீங்குகிறது. குடும்பம் சார்ந்து உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்குகிறது. பெரிய அளவு தடைகளை தாண்டி நீங்கள் வந்து முன்னேறிவிட்டீர்கள். மீனராசி என்பதற்கு விரயத்திலே 7 நாட்டு சனியாக சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் வந்து பின்னோக்கி வக்கரகதியில் செல்லும் பொழுது பெரிய அளவு உறங்காமல், ஓய்வு இல்லாமல் எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு குழப்பத்திலே இருந்தீங்க. 7 நாட்டு சனி வரும்போது 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, நல்லா படுத்து உறங்க முடியாது. இந்த 46 நாட்கள் மீனராசி என்பவர்கள் நன்றாக சாப்பிடுவீர்கள். நல்ல உறக்கம், நிம்மதியான ஒரு பொழப்பாக மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஜென்ம ராசியிலே உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே ராகு சஞ்சாரம் செய்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இன்னொரு 2 மாத காலம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. பெரிய அளவு ஆசைப்படாதீங்க. பணத்தை யார்கிட்டையாச்சும் கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க. இப்போ வந்து கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. மீனராசிக்கு நேர் 7ஆம் வீட்டிலே கலத்திரஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை துணை வழி சற்று அவர்கள் வந்து விரக்தியாக இருப்பாங்க, உங்கள் பேச்சை கேட்காமல் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது மீனராசி அன்பர்களுக்கு நல்லது. விரயத்திலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது வீடு, மனை, நிலம், அசையா சொத்து யோகம் மீனராசி என்பதற்கு உண்டு. 3ஆவது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது வீடோ, மனையோ, நிலமோ வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க.
தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.